புதுச்சேரி ரயில் நிலையத்தில் உதவி சப் இன்ஸ்பெக்டரை கத்தியால் குத்திய யாசகரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நேற்று காலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் வயது 40 என்பவர் தலைமையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் இருந்து இறங்கிய யாசகர் ஒருவர் நடைபாதையில் அசுத்தம் செய்தார். அதனை கண்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவரை கண்டித்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியேற்றினர். அதே நபர் மதியம் 1 மணிக்கு ரயில் நிலையத்திற்கு வந்தார். அவரை அங்கிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் உள்ளே விட மறுத்தார். அதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த யாசகர் தன் பையில் வைத்திருந்த பேனா கத்தியால் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் இடது கையில் குத்தி கிழித்தார். இதில் நரம்பு துண்டாகி ரத்தம் பீச்சி அடித்தது. இதனை கண்ட பயணிகள் அலறியடித்து ஓடினர். உடன் அங்கிருந்த சக ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஓடி வந்து தப்பியோட முயன்ற யாசகரை மடக்கி பிடித்து ஒதியஞ்சாலை போலீசில் ஒப்படைத்தனர். மேலும் ரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணனை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பிடிப்பட்ட யாசகரை ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர் தஞ்சாவூரை சார்ந்த தண்டபாணி மகன் மணிகண்டன் வயது 46 என்பதும் யாசகரான இவர் நேற்று காலை விழுப்புரத்திலிருந்து ரயிலில் புதுச்சேரிக்கு வந்ததும் தெரியவந்தது. இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து மணிகண்டனை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 30,000 மதிப்புள்ள மதுபானங்களையும் பறிமுதல் செய்தனர். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து விதமான மதுபான கடை 3 நாட்கள் மூட கலால்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு நேற்று துவங்கி நாளை 23ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ளது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள நேற்று காலை 10 மணி முதல் மதுக்கடைகள் மூடப்பட்டன. இந்நிலையில் நேற்று புதுச்சேரியில் கள்ளத்தனமாக மது விற்றவர்களை போலீசார் கைது செய்தனர். அதன்படி திருக்குனூரில் மணலிப்பட்டை சார்ந்த முத்துகிருஷ்ணன் வயது 29 என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 19,304 மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பாகூர் கொம்பாந்தன்மேடு பகுதியில் மடுகரையை சார்ந்த கார்த்திக் வயது 28 என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 3,020 மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேல் பரிக்கல்பட்டு பகுதியை சார்ந்த ரஞ்சித் வயது 25, சரபாலா வயது 28 ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து ரூபாய் 1,130 மதிப்புள்ள மது பாட்டில்கள் மற்றும் 1,750 ரொக்கம், ஒரு பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அரியங்குப்பம் பகுதியில் சக்கரபாணி வயது 40 என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 32 லிட்டர் சாராயம் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். வெளியூரில் வீட்டில் பதுக்கி வைத்து மதுபானம் விற்பனை செய்த செந்தில் வயது 40 என்பவரை போலீசார் கைது செய்தனர். உருளைன்பேட்டை பகுதியில் மதுபானம் பதுக்கி வைத்து விற்பனை செய்த குமார் வயது 41 என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 3,370 மதிப்புள்ள மதுபானத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1.58 லட்சம் இழந்திருக்கின்றனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டை சார்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பிய பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 90,000 முதலீடு செய்தார். பின் அதன் மூலமாக வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதேபோல புதுச்சேரியை சார்ந்தவர் 50,000, புதுச்சேரியை சார்ந்த பெண் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 18,446 என 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,58,446 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தூங்குவதற்கு முன்பே 95.2 டிகிரி வெயில் அடித்ததால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சுற்றுலா தலத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த புதுச்சேரி நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் பகல் நேரத்தில் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி வருகின்றனர். வழக்கமாக அக்னி நட்சத்திரம் துவங்கினால்தான் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் உயர்ந்து பகலில் வெயில் சுட்டெரிக்கும். அக்னி தூங்குவதற்கு முன்பாகவே கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அதிகபட்சமாக கடந்த 10ஆம் தேதி 95 டிகிரி வெயில் பதிவானது. அந்த வெப்பத்தையும் தாண்டி நேற்று 95.2 டிகிரி வெயில் அடித்தது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்த்தனர். அதையும் மீறி அவசர தேவைகளுக்காக வெளியே சென்றவர்கள்
தலையில் துணியை போட்டு மூடிக்கொண்டு வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் அணிந்தும் பயணித்தனர். வெயிலின் தாக்கத்தால் புதுச்சேரி நகரில் பல சாலைகள் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மாலை நேர வகுப்புகள் துவங்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர் வலியுறுத்தி வருகின்றனர். அரியங்குப்பத்தில் கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக பாரதியார் பல்கலைக்கூடம் இயங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகளில் நுண்கலைத்துறை, நடனத்துறை, இசைத்துறை ஆகிய 3 கலைத்துறையும் ஒரே கல்லூரியில் மாணவர்கள் படித்து வருவது சிறப்பு வாய்ந்ததாகும். இக்கல்லூரியில் 3 துறைகளில் மொத்தம் 300 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு வரை கல்லூரியில் மாலை நேர வகுப்புகள் நடந்து வந்தது. கடந்த ஆண்டு முதல் மாலை நேர வகுப்புகள் நடக்காமல் இருந்து வருகிறது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் மாலை நேர வகுப்பில் சேர ஆர்வம் காட்டி வருகின்றனர். மாலை நேர வகுப்புகள் துவங்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியின் 58வது விளையாட்டு விழா கல்லூரியின் வளாகத்தில் நடைபெற்றது. மாணவிகளிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த விளையாட்டு விழா நேற்று கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் முதல்வர் மதிவாணன் தலைமை தாங்கினார். கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் தனலட்சுமி 2025-26ஆம் கல்வியாண்டில் கல்லூரி மாணவிகள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற சாதனைகளை குறித்து விளையாட்டு ஆண்டறிக்கையை வாசித்தார். கல்லூரியின் IQAC ஒருங்கிணைப்பாளர் ஜாகுல் ஹமீத் வாழ்த்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் துறை டீன் மற்றும் பெண்கள் பிரிவின் தலைவர் வசந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் தடகளம் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை கல்லூரியின் பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் செய்திருந்தனர். போக்குவரத்து துறையின் PY01DG வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களுக்கான ஏலம் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY01DG வரிசையில் உள்ள எண்களை இணையதளத்தில் வருகின்ற 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விட இருக்கிறது. ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவு சொல்லை இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக இன்று 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பதிவு செய்தவர்கள் மட்டுமே 27ஆம் தேதி நடக்கும் ஏலத்தில் பங்கு பெறலாம். அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை இன்று 22ஆம் தேதி முதல் இணையதள முகவரிகள் பார்த்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருச்செந்தூரில் உள்ள புகழ்பெற்ற நாழிக்கிணறு மற்றும் கடற்கரையில் உள்ள திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய அவர் பின்னர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டார். தேர்தல் பரப்புரையை வெற்றிகரமாக நிறைவு செய்ததைத் தொடர்ந்து மக்கள் நலன் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காக பிரார்த்தனை செய்தார். தமிழக மற்றும் மேற்கு வங்க தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் பணிபுரியும் தமிழக மேற்கு வங்க வாக்காளர்களுக்கு நாளை ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள உத்தரவில், தமிழக சட்டசபை தேர்தல் நாளை 23ஆம் தேதி நடைபெறுகிறது. மேற்கு வங்காளத்தில் வருகின்ற 23, 29ஆம் தேதிகளில் இருகட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வாக்களிக்கும் உரிமை உள்ள ஊழியர்கள் வாக்களிக்க செல்ல தேர்தல் நாளன்று சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும். இந்த விதி கட்டாயமானது. அரசு துறை, தனியார் நிறுவனங்கள், கடைகள், வர்த்தகம், தொழிற்சாலைகள் உட்பட அனைத்து வகை நிறுவனங்களுக்கும் இந்த சட்ட விதி பொருந்தும். இந்த விடுமுறைக்காக சம்பளத்தில் குறைப்பு செய்யக்கூடாது. இந்த விதி மீறும் நிறுவன உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே புதுவை மாநிலத்தில் செயல்படும் அனைத்து நிறுவனங்களும் தமிழ்நாடு மேற்கு வங்க வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்கள் தொகுதிக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் நாளில் சம்பளத்துடன் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றன. கல்வி நிறுவனங்களும் இந்த சட்ட விதியை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் கிராம மக்கள் கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி செட்டியார் மரபினர் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக கிராம மக்கள் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றங்கரை பகுதியில் காத்தவராயன் சுவாமிக்கு படையிலிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வின் விரதத்தை தொடங்க பக்தர்கள் காப்பு கட்டிக் கொண்டனர். இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குழந்தைகளிடம் டைப் 1 நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதாக ஜிப்மர் மருத்துவ நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஜிப்மரின் குழந்தை மருத்துவத்துறை டைப் 1 நீரிழிவு கொண்ட குழந்தைகள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சுகாதார கல்வி நிகழ்ச்சியில் அண்மையில் நடைபெற்றது. இதில் வயது வந்தவர்களில் பொதுவாக காணப்படும் டைப் 2 நீரிழிவிலிருந்து மாறுபட்டு டைப் 1 நீரிழிவு என்பது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு இன்சுலின் உற்பத்தியை முழுமையாக பாதிக்கும் ஒரு தன்னைத்தானே தாக்கும் நோயாகும். இது குழந்தைகளிடம் அதிகம் காணப்படுவது தெரிவிக்கப்பட்டது. இது பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரை பாதிக்கிறது. காரணமறியாத உடல் எடை குறைவு, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிக தாகம், சோர்வு போன்ற ஆரம்ப அறிகுறிகளை கவனிக்காமல் விட்டால் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலைக்கு விரைவாக மாற்றக்கூடும் என்றும் ஜிப்மர் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஏப்ரல் 15 அன்று காட்டிரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் ஆண்டு அக்னி பார் 2026 ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் தனியார் பள்ளியின் கூட்டமைப்பு தலைவர் எல்என் துரை ஜானகிராமன் அவர்கள் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக நடிகரும் சமூக சேவகருமான KPY பாலா அவர்கள் மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி விழாவை இனிதே தொடங்கி வைத்தார். விழாவில் பள்ளியின் நிர்வாகி பாஸ்கர் மற்றும் பள்ளியின் முதல்வர் டாக்டர் வனிதா பாஸ்கர் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் புதுச்சேரி சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் செயலாளர் வி சந்தானம் அவர்கள், பொருளாளர் எஸ் மோகன்தாஸ் அவர்கள் மற்றும் டாக்டர் மாணிக்கம் அவர்கள், சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் முதலானோர் குத்துவிளக்கேற்றி விழாவை இனிதே தொடங்கி வைத்தனர். சென்ற வருடம் SSLC பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிற்கு தங்க நாணய மற்றும் காசோலைகளை பரிசாக சிறப்பு விருந்தினர் KPY பாலா அவர்கள் வழங்கினார். மேலும் பள்ளியை பற்றி சிறப்புரை வழங்கி அனைத்து மாணவர்களும் கல்வியில் மட்டுமல்லாமல் கலை நிகழ்ச்சிகளிலும் சிறந்து விளங்கினர் என்று மாணவர்களை பாராட்டினார். கலை நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். மாணவர்கள் நாட்டுப்பண்ணுடன் இந்த விழா இனிதே நிறைவு பெற்றது.